சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்க. இன்றைக்கி நெய் பாவக்காய் குழம்பு வாழைத்தண்டு பொரியல் தாங்க. நெய் பாவக்காய் குழம்புக்கு இங்கே மண்சட்டி காய வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் நெய் விடுவேன். நெய் விட்டு கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம இதில் பாவக்காவை பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கிராமத்தில் இந்த குழந்தை பெற்றவங்களுக்கு வச்ச உணவுங்க. நல்லா இதுலையே வெந்து வரட்டும். உள்ள பெற்றவங்களுக்கு இந்த வயிற்றில் இருக்க கிருமி எல்லாம் போகணும்னு இந்த மாதிரி நெய்யில் பொரித்த பாவக்காய் குழம்பு கொடுப்பாங்க. இது நல்லா வதங்கி பொரிஞ்சு வரட்டும், பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு பொரியலுக்கு வெங்காயம் வதக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நெய் பாவக்காய் குழம்புக்கு பாவக்காவை நல்லா பொரிச்சிட்ருக்குங்க. நல்லா இது பொரிஞ்சு வரணும். இந்த நெய்யிலேயே நல்லா வதங்கி வரணும். வதங்கட்டும், நம்ம பார்க்கலாம். அந்த பக்கம் பாவக்காய் பொரிஞ்சிட்ருக்கட்டுங்க. இந்த பக்கம் புளி தண்ணி கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள். கொஞ்சம் இப்போ வெயில் காலத்துக்கு நம்ம கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ பாருங்கள், பாவக்காய்லாம் நல்லா பொரிஞ்சு வெள்ளாட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துருவோம். எடுத்துட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், இப்போ இதோட பார்த்தீங்கன்னா பூண்டு, கருவேப்பிலை, மாங்காவும் வச்சுருக்கேன். பூண்டு லைட்டாக ப்ரௌன் கலராக வருது இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சாம்பார் வெங்காயம் சேர்க்கும் போது தான் குழம்பு நல்லா அபராதமாக இருக்கும். அது நல்லா வதங்கி வரட்டும். அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். மாங்காய் கடைசியாக தான் சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு பொரியலுக்கு தேங்காய் போட்டுட்டேன். எங்கள் நாத்தனார் குக்கர்லேயே வேக வைக்க மாட்டாங்க. நல்லா மெல்லிசாக திக்கி தீவிரத நல்லா சீவிட்டு தண்ணி லைட்டாக தெளித்து அலசுகிற தண்ணியோட தாளினம் பண்ணி அப்படியே கடாயில் மூடி போட்டு வதக்கி கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் வாயில் எடுத்து சாப்பிட்ற அளவு இருக்கும். நல்லா இது தேங்காய் அந்த பச்சை அந்த ஈர்ப்பு தன்மை இருக்குதுங்களா, நீர் அது போகிற வரைக்கும் நம்ம வதக்கி கொடுக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம தக்காளியை நல்லா புளிஞ்சு வச்சு சேர்த்துக்கணும். கொஞ்சம் நைஸாக வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி கொடுத்தாச்சுங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சோம் இல்லைங்களா, புளி தண்ணி, குழம்பு மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க விடலாம். நல்ல குழம்பு பச்சை வடை போக கொதிச்சு வரட்டும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும், நம்ம பார்க்கலாம்.
கடைசியாக தான் பார்த்திங்கன்னா இது வத்த குழம்பு பொடி, தனியா, மிளகு, சீரகம், வெந்தயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சரிசி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்ச குழம்பு பொடி, அதாவது வத்த குழம்பு பொடி. இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. தனியாக நம்ம வதக்கி குழம்புல சேர்க்க வேணும். லைட்டாக ஒரு கொதி வரும் இல்லையா, அப்போ வந்து நம்ம இந்த இந்த பொடியை வந்து கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இது இருக்கட்டும், கொதிக்கட்டும். குழம்பு பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வத்த குழம்பு பொடியை சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்து நல்லா கொதித்து வரட்டும். உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. நான் லிமிட்டான காரம் தான் போட்டிருக்கேன். கடைசியாக தான் நம்ம வந்து கொஞ்சம் கொதிக்கும் போது தான் இந்த மாங்காவையும் பாவக்காவையும் சேர்க்கணும். இது தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன். இப்போது இது நல்லா கொதித்து வரட்டும், பார்க்கலாம். பாருங்கள் இப்போ சலன்னு கொதிச்சிருச்சு இல்லையா. இப்போ இந்த ஸ்டேஜில் பொரித்த மாங்காய், அதாவது மாங்காவையும் பொரித்த பாவக்காய்களையும் சேர்த்துக்கலாம். மீண்டும் நீங்கள் மறுபடியும் இந்த குழம்பு செய்வீங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்கும் டேஸ்ட்டில். இப்போ இது கொதிக்கட்டும். நல்லா கொதித்து ஓரளவு மேலே எண்ணெயும் நெய்யும் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் கொதிக்கட்டும், பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நெய்யெல்லாம் நல்லா கொதித்து வெளியே வர ஆரம்பிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக பாவக்காய் நெய் குழம்பு ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மாங்காய் போட்டிருக்கோம், அதனால் அந்த கசப்பு தன்மையே இல்லை. இந்த குழந்தைங்க பெரியவங்களாகிறாங்க இல்லைங்களா, ஏஜ் அட்டன் பண்ணுற குழந்தைங்களுக்கு அந்த கிருமி எல்லாம் அழித்து வயிற்றை சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த பாவக்காய் குழம்பு, நெய் பாவக்காய் குழம்பு கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள். அதுபோல் பிள்ளை பெற்றவங்களுக்கு நல்லா நெய் விட்டு இதை சுட சுட சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். அவ்வளோதான், இன்றைக்கி சமையல் முடிந்தது. பார்த்திங்கன்னா நெய் பாவக்காய் குழம்பு, வாழைத்தண்டு பொரியல், தோசை, காலைக்கு தோசை, அப்புறம் நீர்மோர், இவ்வளோ தான் மத்தியான சமையல். இனி வந்து சாதத்துக்கு அரிசி வந்து நான் இங்கே ஊற வச்சுருக்கேங்க, அதை வந்து வேக வச்சுக்கலாம். அப்புறம் அவ்வளோதான், இன்றைக்கி காலையில் சமையல் முடிந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெய் குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும். தோசை, சப்பாத்தி சாதத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கசப்பே இல்லாத ஒரு குழம்பு.